Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic Second Standard Max Term 3 1.3 Repeated Addition. Additionலே நம்ம repeated addition பார்க்க போகிறோம். Reason Footwear Shop. நம்ம இப்போ எங்கே போகிறோம் செப்பல் கடைக்கு. Listen, Mugilan and Yalini went to a footwear shop. By the time they entered the shop, they saw a few of the friends buying footwear. To their surprise, they found the shop was left empty after some time. முகிலன் யாழினி எங்கே போகிறாங்க, செப்பல் கடைக்கு போகிறாங்க, ஃபுட்வியர் ஷாப்க்கு. அங்கே போய் செப்பல் வாங்க போகிறாங்க. பட் கொஞ்ச நேரத்துலேயே அந்த செப்பல்ஸ்லாம் காலி ஆகிடுது. அது என்ன ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ தே ரிட்டன் ஹோம் வித்தவுட் பையிங் ஃபுட்வியர். அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க செப்பல் வாங்காமலே. கேன் யூ சே ஒய், எதனால்? ரீட் த ஃபாலோவிங் கன்வர்சேஷன். முகிலன் அண்ட் யாழினி எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன் டு த மதர். மதர்கிட்ட சொல்கிறாங்க வந்து அம்மா கிட்ட ஏன் வாங்கலன்னு. யாழினி, மாம், ஐ சா சித்து. ஷி ஃப்ளியூ அவே வித் 2 செட் ஆஃப் 2 ஸ்லிப்பர்ஸ். அம்மா நான் யாரை பார்த்தேன், சித்துவை பார்த்தேன். அது வந்து அவங்க அது என்ன வாங்குச்சு, செப்பல் வாங்குச்சு. எத்தனை? 2 செட் 2 ஸ்லிப்பர்ஸ். 2 செட் 2 ஸ்லிப்பர். 2 + 2 = 4. மதர், ஓ ஐ சி. முகிலன், ஐ சா புசி இன் த ஷாப். ஐ வாண்ட் அவே it went away with 3 sets of 4 slippers. எத்தனை ஸ்லிப்பர்ஸ் வாங்குச்சு? 4 ஸ்லிப்பர்ஸ். அப்போ எத்தனை செட் அது? 3 செட். ஸோ 4 + 4 + 4. 4 + 4 8. 8 + 4 12. மதர், இஸ் இட் ஸோ? யாழினி, மாம், தே ஃப்ளை செலக்டட் 4 செட் ஆஃப் 6 ஷூஸ். ஃப்ளை என்ன பண்ணுச்சு? 4 செட் எடுக்குது. எத்தனை ஷூஸு? 6. அப்போ 4 செட். 6 + 6 + 6 + 6. 6 + 6 12. 12 + 6 18. 18 + 6 24. Mother, what happened next? Mugilan, spider choose 5 set of 8 shoes. Spider சிலந்தி என்ன எடுத்துது? 5 செட்டு 8 ஷூ எடுத்துது. அப்போ எவ்வளோ ஆகுது? = 40. 8 + 8 + 8 + 8 + 8 = 40. If none of the slipper was left in the shop, can you guess who came next? லாஸ்ட்டாக யார் வராங்க பாருங்க. யாழினி, ஃபைனலி சென்டிபியட் கேம் அண்ட் எம்டிட் த ஷாப். லாஸ்ட்டாக சென்டிபியட் மரக்கட்டை என்ன பண்ணுது? எல்லா ஸ்லிப்பர்ஸும் எடுத்துருது. புரிஞ்சுதுங்களா சிஸ்டர்? நவ் லிசன். வெஜிடேபிள் ஃபார்ம். அகிலன் and Alagi are interested in gardening in their leisure time. They are always found in vegetable garden in the backyard. They have 4 type of vegetable plant. Let us see the garden. இங்கே பாருங்க, கார்டன் தோட்டம்ல என்ன பண்ணுறாங்க? அகிலன் அழகி 2 பேருமே இருக்காங்க. டொமேட்டோ பிளான்ட், தக்காளி செடி ஒருத்தர் போடுறாங்க. இன்னொருத்தர் வந்து சில்லி பிளான்ட். இந்த ஃபார்ம் என்னென்ன பாருங்க, எத்தனை ஒரு ரோல எத்தனை தக்காளி செடி இருக்குது? 1 2 3 4 5. எத்தனை இருக்குது? 5. ஸோ 5 எத்தனை ரோஸில் இருக்குது? 4 செட். அப்போ 5 + 5 + 5 + 5 = 20. 5 + 5 10. 10 + 5 15. 15 + 5 20. சில்லி பிளான்ட் அதே மாதிரி இந்த மிளகாய் செடி பாருங்கள். ஒரு ரோவில் எத்தனை செடி இருக்குது? 1 2 3 4 5 6 7. 7 செடி இருக்குது. அப்போது எத்தனை ரோஸில் இருக்குது? 3. 7 + 7 7. அப்போது 7 + 7 14. 14 + 7 = 21. நெக்ஸ்ட் ஒன் பிரிஞ்சால். பிரிஞ்சால் பிளான்ட்னா என்ன? கத்திரிக்காய் செடி. அதில் எத்தனை இருக்குது? ஒரு ரோவில் 6 இருக்குது. அப்போ 2 ரோவில் எவ்வளோ இருக்குது? 6 + 6 = 12. லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடியில் எத்தனை இருக்குது? ஒரு ரோவில் 5 இருக்குது. அப்போ எத்தனை ரோ இருக்குது இதில்? 3 ரோஸ். அப்போ 5 + 5 + 5 = 15. நவ் லிசன் எக்ஸசைஸ் பாருங்கள். ப்ராக்டிஸ். யூஸ் ரிப்பீட்டட் அடிஷன் டு ஃபைண்ட் த டோட்டல். தேர் ஆர் 5 குரூப்ஸ். எத்தனை குரூப்ஸ் இங்கே இருக்குது? 5 குரூப்ஸ் இருக்குது. தேர் ஆர் 3 chicks in each group. ஒரு குரூப்லேயும் 3 3 இருக்குது. ஹவு மெனி chicks are there together? ஆல் டுகெதர். ஒரு குரூப்லேயும் எத்தனை chicks இருக்குது? 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. So now you write answer. 3 + 3 + எத்தனை 3 இருக்காங்க? 5 3 இருக்குது.
equal to 3 plus 3 6, 6 plus 3 9, 9 plus 3 12, 12 plus 3 15. Now answer is 15. புரிஞ்சுதா children? Next one. There are 4 bunches. There are 6 bananas in each bunch. How many bunches are there altogether? ஒரு பஞ்சில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. பட் எத்தனை பஞ்சஸ் இருக்குது? இங்கே 4 பஞ்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இதில் 6 இருக்குது. 6 + 6 + 6 + 6 4 bunches இல்லையா? அப்போது ஆன்சர் இஸ் 6 + 6 + 6 equal to 6 + 6 12, 12 + 6 18, 18 + 6 24. எத்தனை இருக்குங்க? 24. நெக்ஸ்ட் ஒன். தேர் ஆர் டேஷ் ட்ரேஸ். எத்தனை ட்ரே இருக்குங்க? 1 2 3 3 ட்ரேஸ். தேர் ஆர் டேஷ் எக்ஸ் இன் ஈச் ட்ரே. ஹவு மெனி எக்ஸ் ஆர் தர் டுகெதர்? ஆல் டுகெதர் எத்தனை எக்ஸ் இருக்குது ஒரு ட்ரேலையும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 எக்ஸ் இருக்குது. ஒரு ட்ரேல 10 எக்ஸ் இருக்குன்னா அப்போ எத்தனை எக்ஸ் இருக்கும் இதில்? Now answer is 10 plus 10 plus எத்தனை ட்ரே இருக்குது? 3. அப்போ now answer is 10 plus 10 20, 20 plus 10 30. Now next one. Listen ma. Draw the missing figure and complete repetition addition fact. Repeated addition fact. இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை கொடுத்துருக்காங்க? ஒரு 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அப்போ 4 + 4 + 4 ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் 12. இப்போ நாம் இங்கே ட்ரா லைன்ஸ் அதே மாதிரி ட்ரா பண்ணி என்ன அடிஷன்னு பார்க்க போகிறோம். ரிப்பீட்டட் அடிஷன். இதே மாதிரி ட்ரையாங்கிள் பாக்ஸ் எத்தனை போடணும்? 2 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே 2. அப்போது நான் ஆன்சர் இஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? 2ன்னு போட போகிறோம். 2 + 2 4 4 + 2 6 6 + 2 8. இப்போ இங்கே என்ன எத்தனை சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 1 2 3 4 5. அதே மாதிரி நாமளும் 5 போடலாமா? அப்போ ஆன்சர் இஸ் எவ்வளோ? 1 2 3 5 5 + 5 + 5 3 டைம்ஸ் போடுறோம். now answer is 5 + 5 10, 10 + 5 15. now next one. 1 2 3 4 5 6 boxes. you have to draw 6 boxes. now 3 boxesல இருக்கா? 4 boxes. 1 2 3 4 5 6 ப்ளஸ் எத்தனை பாக்ஸஸில் இருக்குது? 6 இருக்குது. 4 boxes. now answer is 6 + 6 12, 12 + 6 18, 18 + 6 24. புரிஞ்சுதா children? now next one. let us learn repeated addition using number line. number line வச்சு நம்ம repeated addition பண்ண போகிறோம். start from 0 and leap in the 3s up to 12. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம 12 வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா 3 3யாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது பண்ண போகிறோம். 1 2 4 5 7 8 10 11. now listen. இங்கே பாருங்கள். 0லேருந்து 3, 3லேருந்து 6, 6லேருந்து 9, 9லேருந்து 12. இங்கே பாருங்கள். ஃப்ராக் வந்து எப்படி தாவுது பாருங்கள். ஃப்ராக் வில் ரீச் 12 in 4 leaps of 3 unit each. 4 தடவை தாவி இருக்கு. 3 என்ன பண்ணியிருக்கு? குதிச்சு போயிருக்கு. அதுதான் 0 to 3, 3 to 6, 6 to 9, 9 to 12 அப்படின்னு. now listen. the frog can leap 3 unit distance in one attempt. after the 4th attempt, the distance covered by the frog will be 12 unit. it is shown as. இங்கே தான் கொடுத்துருக்காங்க. 0 + 3 = 3. இந்த மாதிரி 0 + 3 = 3, 3 + 3 = 6. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 0 + 3 = 3, 3 + 3 = 6.
அப்போ இந்த ஃபினிஷிங்லேருந்து 6 + அகைன் 3 = 9. அகைன் 9 + 3 = 12. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். That is when repeatedly added 4 times gives 12, which can expressed as 3 + 3 + 3 + 3 = 12 units. Next listen. For each of the distance given below, draw the leaping position of the frog on the line to reach 20. இதே ஃப்ராகை நம்ம இப்போ ப்ராக்டிஸ் டைம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 0லேருந்து நம்ம 20 வரைக்கும் லைன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இருக்குங்களா? இப்போ எத்தனை டிஸ்டன்ஸ்? 2 units ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃப்ராகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 0 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 14, 14 to 16, 16 to 18, 18 to 20. Okay, now listen. Repeated addition fact. இது எந்த மாதிரி addition factல போயிருக்கு? Repeated addition fact. 2 2 தானே டிஸ்டன் ஆயிருக்கு. அப்போது நம்ம எத்தனை டைம்ஸ் 2 போட போகிறோம்? இங்கே 10 டைம்ஸ். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் நம்ம இங்கே 2 போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Now answer is 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 2 10, 10 + 2 12, 12 + 2 14, 14 + 2 16, 16 + 2 18, 18 + 2 20. அப்போ நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணியிருக்க? 10. Now answer is 10. Okay. புரிஞ்சுதா children? First one. Next listen. 1 leap cover 4 unit distance. எத்தனை டிஸ்டன்ஸ் கவர் பண்ண போகிறோம்? 4 unit distance. அப்போ 4 நாளாக தாவ போகுது. முதல்ல நம்ம கீழே எழுதிக்கலாம். வாங்க, 0லேருந்து 20. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Now listen. 4 ஜம்ப் பண்ணலாமா? 0 to 4, 4 to 8, 8 to 12, 12 to 16, 16 to 20. ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ எத்தனை முறை ஜம்ப் பண்ணியிருக்க? 1 2 3 4 5 5 டைம்ஸ் ஜம்ப் பண்ணியிருக்கா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, எத்தனை? 4 4 + 4 + 4 + 4 + 4 is equal to 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16, 16 + 4 20. எத்தனை டைம் ஜம்ப் பண்ணியிருக்க? நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் 5. ஓகே. 1 leap cover 5 unit distance. இப்போ எத்தனை டிஸ்டன்ஸில் ஜம்ப் பண்ண போகுது? 5 unit டிஸ்டன்ஸில். இப்போ நம்ம எழுதலாம். வாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16 17 18 19 20 20 வரைக்கும் போட்டோமா? இப்போது 5 ஜம்ப்ஸ் 5 5 ஜம்ப் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இங்கே புரியுதா? இதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறோன்னா, 0 + 5 = 5, 5 + 5 = 10, 10 + 5 = 15, 15 + 5 = 20. இந்த மாதிரி சொல்கிறேன் ஜம்ப்ஸ். அப்போது நம்ம எத்தனை இங்கே போட போகிறோம்? 5. எத்தனை ஜம்ப்ஸ் ஆகிருக்கு? 1 2 3 4. அப்போ 4 ஜம்ப்ஸ் போட போகிறோம். Now answer is 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20. ஜம்ப்ஸ் 4. இங்கே ஜம்ப்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா சில்ட்ரன்?
Next, mental max. Aditya bought 6 packets of groundnut ball. Each packet had 5 groundnut ball. How many groundnut ball did he buy? ஆதித்யா என்ன பண்ணுறான், கிரவுண்ட்நட் மீன்ஸ் த வேர்க்கடலை, அதை வந்து வாங்குகிறான். அந்த பேக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. ஒரு பேக்கெட்டில் 6 இருக்குது. அப்போ 5 பேக்கெட் வாங்கிறான். அப்போது எத்தனை எதுக்கும் அதில் இங்கே போடுறோம் பாருங்கள் ஆன்சரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 5 + 5 + 5 +ன்னு 6 பேக்கெட் போடுறோம். அப்போது ஆன்சர் என்ன வரும், 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 20 + 5 25, 25 + 5 30. Now answer is 30. எத்தனை இருக்குது அப்போது, 30. There are 10 boat. Each boat can accommodate 5 children in it. How many children are there in all? ஒரு போட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை போட் இருக்காங்க, 5 போட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 5 + 5 +ன்னு 10 போட்ஸ் போடணும். Now answer is 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 20 + 5 25, 25 + 5 30, 30 + 5 35, 35 + 5 40, 40 + 5 45, 45 + 5 50. Ranjit had a bag that can hold 5 notebooks. If he had 6 such bags, how many notebook does he have in total? ரஞ்சித் பேக்கில் 5 நோட்புக் இருக்குது. எத்தனை பேக் இருக்குது, ஆனால் 6 பேக் இருக்குது. அப்போது நம்ம எப்படி இதை கவுண்ட் பண்ணுவோம், 5 நோட்புக்ஸ் வந்து 6 டைம்ஸ் போட போகிறோம். 5 + 5 + 5 + 5 + 5 + 5. Now answer is 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 20 + 5 25, 25 + 5 30. How many notebooks? 30 notebooks. புரிஞ்சுதா சில்ட்ரன்? 30. மகிழினி saves 10 rupees a day. How much will she save in 7 days? ஒரு நாளைக்கு 10 ரூபாய் மகிழினி சேவ் பண்ணுறா. எத்தனை நாளைக்கு, 7 டேஸ்க்கு. அப்போது நம்ம எத்தனை டைம்ஸ் 7 போடணும், 7 டைம்ஸ் 10 போட போகிறோம். Now 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சேவ் பண்ணா. அப்போ 7 நாளைக்கு அவள் 70 ரூபாய் சேவ் பண்ணுறா. There are 7 plates. Each of the plate has 3 fruits in it. ஒரு பிளேட்டில் 3 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்போது 7 பிளேட்டில் எத்தனை இருக்குது, 3 3 இருந்தால் 7 பிளேட்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். புரிஞ்சா சில்ட்ரன்? Now you write 3 + 3 + 3 + 3 +ன்னு 7 டைம்ஸ் போட போகிறோம். ஏன்னா 7 பிளேட்ஸில் இருக்குது. 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 12, 12 + 3 15, 15 + 3 18, 18 + 3 21, 21 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு புரிஞ்சுதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.